இந்த உருட்டு காணொலி முழுவதும் தூய தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது என்பதை தங்களுக்கு தாழ்மையுடன் தெரிவித்துக் கொண்டு, இரவு சேட்டை செய்த சேவல் கூட இந்நேரம் உறங்கிக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் நான் 5 மணிக்கு எழுந்து அலுவலகத்திற்கு வந்துவிட்டேன். மேலாளரின் மென்மையான கழுத்தை போன்று இருந்த தண்ணீர் குப்பியை ஒரு திருகி 4வது தரையில் இருக்கும் எனது பணியிடத்திற்கு தூக்குதலில் வந்துவிட்டேன். நான் சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த வேலையை விட்டுவிடலாம் என்று. அப்பொழுது ஒரு மனக்குரல், வேலை இல்லைன்னா சோத்துக்கு பிச்சை தானே எடுக்கணுமாப்ல. சிந்தனைகளை சிறிதும் யோசிக்காமல் குப்பையில் இருந்து சிற்றுண்டிக்காக சிறுவர்கள் உண்ணும் மிட்டாயை முழுங்கிவிட்டு நிதானமாக நித்திரைக்குள் ஆழ்ந்து விட்டேன். மதிய உணவிற்காக வெளியே செல்லும் பொழுது வானம் சிறுநீர் கழித்துக் கொண்டிருப்பதை அறிந்து சிறிதும் நடந்து விடாமல் இருக்க கொடையை கையில் எடுத்துக்கொண்டு வானிலையால் காயாத துணிகளை அறைக்குள் காய வைத்து விட்டு வானத்தை போல படத்தை பார்த்துக் கொண்டே பருப்பு தண்ணி ஊற்றிய பழைய சோறை ஒன்று இன்றைய மதிய உணவை முடித்து விட்டேன். ஆடை இல்லாமல் ஆபாசமாக உட்கார்ந்திருப்பதை ஆன்னு பார்க்காதீங்க, அல்லையிலே மிதித்து விடுவேன். நடுமண்டையை விட்டுவிட்டு நாயின் நாவினால் நக்கப்பட்ட எனது முடி சீர்திருத்தத்தை தங்களிடம் காட்டிவிட்டு, சிந்தனை செய் மனமே என் கண்ணிதனை விட்டு பிரிந்தால் சுகம் சுகம் தானா சுகமே என்ற பாடல் வரிகளை கேட்டுக்கொண்டு தூங்கியதில் மாலை வேளையும் வந்துவிட்டது. மகிழ்ச்சியாக கிளம்பிவிட்டேன். தெருவோர கடையில் தேநீர் அருந்துவிட்டு 5ஆம் வகுப்பில் வாங்கிய அரை சிற்றடையை போட்டுக்கொண்டு வெளியே சென்று பொடிநடையாக நடைபயணம் செய்து கொண்டிருக்கும் போது வடக்கு அண்ணனின் வித்தையில் விழுந்து வேல்பூரி என்ற வடநாட்டு வாயிலே வைக்க முடியாத பொருளை வாங்கி உண்டதில் காரம் காது வரை ஏறிவிட்டது. காரத்தை கட்டுப்படுத்த கண்ணாடி குப்பியில் ஒரு தேநீரை அருந்திவிட்டு என் முன்னாள் காதலின் முகத்தை போன்ற பொன்னிறமான பரோட்டா ரெண்டை வாங்கி என் காதலை கரண்டியில் அள்ளி ஊத்துவதை போல குருமாவை ஊத்தி ஊற வைத்து உண்டதில் உணவு என்னமோ உல்லாசமாக தான் இருந்தது. ஆனால் உணவின் விலையை பார்த்தவுடன் உல்லாசம் படுமோசமாகிவிட்டது. பலசாறு ஒன்றை அருந்துவிட்டு 10 மணிக்கெல்லாம் அறைக்குள் வந்தவுடன் நண்பர்கள் அனுப்பிய சிரிப்பே வராத நகைச்சுவைக்கு சிறிய மூஞ்சிகளை அனுப்பிவிட்டு முளைக்காத மயிர்களுக்காக மூலிகைகளை தேய்த்துவிட்டு காதலி கலட்டி விடும்பொழுது வராத கண்ணீர் குருமாவின் காரத்தில் வந்துவிட்டது. நாளை ஒரு காணொலியில் சந்திக்கலாம். டாடா.